பண்ணி தந்தாங்க பொறிக்கிறதுக்கு. ஒரு வாரத்துக்கு வந்து அதை எப்படி அடகாக்கணுன்னாக்கி வெயில் முகமும் லைட்டு முகமும் படாமல் கருப்பு பேப்பர் போட்டு மூடி வைக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, அவங்களே பொறிக்க வச்சு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு வாரம் வளர்த்து கூட தந்துடுறாங்க. வளர்த்தே கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால தான் எனக்கு புழு முந்தானால தான் வந்தது. வந்த அன்றைக்கே முன்ன வந்து 3 நிறையா ஆஞ்சி போடுவோமா, இப்போ வந்து அப்படியே ஆஞ்சி போட வேண்டியதில்லை. இப்போ வந்து செடியை தரப்பத்தை வெட்டி நான் வெட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி வெட்டி கடத்தெல்லாம் காட்டுதுங்க. செடியோட கொடுத்துருக்கீங்க. அப்படி செடியோட கொப்பாக வச்ச உடனே அது இன்னைக்கு சாப்பிடுறது யாரையும் சாப்பிட்டு முன்ன வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் க்ளீன் பண்ணுவோம். அது போடுறது எச்சியை வந்து அப்பப்போ புழுக்கை கூற எடுக்கணும், புழுவை இங்கோடு எடுத்து போடணும், அங்கே எடுத்து போடணும். ஒரு நாளைக்கு 5 நேரம் போட சொன்னாங்க அப்போ. இப்போ வந்து எல்லாம் விஞ்ஞான முறையில் இந்த மரத்தில் புழுவுக்கு யாரும் ஆஞ்சி கொடுக்கா, அப்போ தண்ணி வந்து தொடச்சி போட சொல்லுவாங்க. இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் வெட்டி புழுவுக்கு போடலாம் யாரையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரிக்கு ஒரு நாளைக்கு 5 ஏரை போட்டது இப்போ 2 ஏரை ஆக்கிட்டாங்க. தண்ணி இல்லாம இருந்தாலும் பசி, அதாவது பஞ்சத்தையும் நாங்கள் செழித்து ஏற்றுக்கிடும் நம்மள மாதிரி. ஆமாம் ஆமாம், உழைக்கிற மக்கள் மாதிரி. ஆமாம் ஆமாம். அதனால இது வந்து இப்போ ஆமாம், இப்போ 2 நாளைக்கு முன்னே அறுத்த இடம் தான் இந்த இடம். மறுபடியும் எத்தனை மறுபடியும் 40 நாள் ஆகையா. ஆமாம், 20 என்ன செய்யணும்னா இன்னொரு 15 நாள் வரை இதுக்கு தண்ணி கூட 10 நாள் வரை பாய்க்கிட்டாலும் ஒன்றும் செய்யாது. போடிச்சு அரும்ப தழுக்கும். நம்ம தண்ணி பாய்ச்ச உடனே இந்த ஒரு வண்டி வச்சுருக்காங்க, நாங்கள் நிற்க அந்த வண்டி, அதை வச்சு உழவடிப்பேன். உழவடித்து எருவழி போட்டு ரசாயன உரம் கூட குறையதான் தேவை. இப்போ வேறு விவசாயம்னாக்கி களவட்ட பெண்கள் ஆள் வந்து இப்போ ஆளுக்கே தட்டுப்பாடு விவசாயத்துக்கு, ஆள் வச்சு களவட்டணும். அவங்க வெறும் புழுவாக கொண்டு தருவாங்க. பேப்பரை போட்டு பேப்பரில் எடுத்து விட்டு இந்த இலையை கொண்டு நம்ம வச்ச உடனே அது சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு தடிச்சா ஆவ தர்மனே ஆவ ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி வளரும் இது. அப்போ இன்னைக்கு 2 தட்டில் இருக்குன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை 3 தட்டு ஆகிரும். இப்போ 2 ரேக்கா இருக்கா, நாளை 3 ஆகும். அதுக்கு என்ன செய்யணும்னாக்கி பேப்பரை போட்டு இந்த புழு எடுத்து வச்சு, புழு எப்படி எடுத்துக்கணும்னா இப்படி இருந்தாலும் கொலையோட தூக்குவோம். ஒவ்வொரு புழுவாக படிக்க முடியாதுங்களா, அதனால இப்படி எடுப்போம். இப்படி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னாக்கி இப்படியே எடுத்தோம்னாக்கி புழு அதிகமாக வராது. அதுக்காண்டி இதை ஒரு இறையை வந்து இப்படி குறுக்க வைப்போம். குறுக்க வச்ச உடனே ஒரு சம பாதி புழு மேலே ஏறின உடனே அதனால இந்த ஒரு கொப்பையும் எடுத்த உடனே இங்கோடி எடுத்து கீழே தட்டில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே அப்புறம் 2 தட்டுக்கும் ஏற போடுவோம். இப்படி நம்ம 22 நாளுக்கு விலைக்கு பருவம் வந்த உடனே என்ன செய்யணும்னாக்கி புழு வந்து மஞ்சள் கலராக மாறிடும். நேரம் மாறி அந்த புழு வந்து இறைய வச்சா இறைய தங்காது, இலைக்கு மேலே வந்து நின்று இப்படியே நூல் அடிக்கும். அது இயற்கையிலே கடவுள் கொடுத்த வரம் அதுக்கு. அந்த நூல் வெளியே வரும்போது இந்த காற்று, இயற்கை காற்று பட்ட உடனே நூலாக மாறுது. நூலாக மாறினோடனே கூட வரணும் வைங்களேன். அப்படி அப்போ அந்த நேரம் அந்த புழு மாற்றம் வந்த உடனே நமக்கு அதில் புழங்குறதுனால தெரியும். தெரிஞ்ச உடனே இந்த வலையை தூக்கி அதில் வைக்கணும். நமக்கு முன்ன வந்து என்ன செய்யணும்னாக்கி இப்படி வச்சுருவோம். இப்போ இந்த வலையை இந்த வலையை இப்படி வச்ச உடனே அந்த கூடு அது எல்லாம் ஏறி இந்த வலைக்கு ஏறிடும். அந்த கூடு கெட்ட வேண்டிய புழு பூரா வலைக்கு ஏறிடும். பசி இருக்க புழு வந்து கீழே நின்று இறைய சாப்பிட்டு. ஆமாம், வலையை வைக்கும்போது வந்து புழு மேலே வைக்காமல் இந்த இலையை வச்சு அதுக்கு பிறகுதான் இந்த கொலையை வச்ச பிறகுதான் வலையை வைக்கணும். நல்லா புழு இந்த வலை வந்து புழு குத்தும். எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 4-5 எண்ணெய் கப்பு எடுத்து 2 எப்படி ஆச்சு அது வந்து கரெக்ட் பண்ணாங்க.